கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ பலனாயிருக்கிற சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் ஏன் வெட்கப்பட வேண்டும்? நீங்கள் அறிவிக்கும் சுவிசேஷமே ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொண்டு வருகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ பலத்தினால் உங்களை அதிகமாய் நிரப்புகிறது. ஆம், சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு நற்செய்தி என்று அர்த்தம். பரலோக தேவன் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி அறிவித்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது பெரிய நற்செய்தி. அவருடைய பிரசங்கங்கள், உபதேசங்கள், அவருடைய கிரியைகள் எல்லாம் நற்செய்திகளே. அவருடைய வளர்ப்பு மனுக்குலத்திற்கு மிகப்பெரிய நற்செய்தி. கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதே சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை கேட்க கர்த்தருடைய வார்த்தைகள் பேதைகளை ஞானியாக்கி அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது. இன்றைக்கும் அநேக குடும்பங்களிலே சண்டைக்கும் பிரிவினைகளுக்கும் காரணம் என்ன? ஞான குறைவாகும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் கர்த்தர் பேதைகளுக்கு ஞானத்தை தருகிறார். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். தாவீது தன்னுடைய பட்டயத்தால் சாதித்ததை சாலமோன் தன்னுடைய ஞானத்தினாலே சாதித்தார். எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே என்று கேட்கும்போது கர்த்தர் சாலமோனுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுத்தார். கர்த்தருடைய சுவிசேஷம் ஞானத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் களிகூறுகிறது. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நெகேமியா சொன்னார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். சுவிசேஷத்தினால், அதாவது நற்செய்தியினால் நீங்கள் பலத்தின் மேல பலன் அடைவீர்கள், கிருபையின் மேல கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? சுவிசேஷம் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. பாருங்கள், சாட்சியாக சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ பாவிகள், எத்தனையோ கொலைக்காரர்கள், எத்தனையோ மூர்க்கர்கள், இவர்கள் எல்லாம் சுவிசேஷத்தை கேட்ட பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டானது. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் அல்லது தற்கொலை செய்ய வேண்டும் என்று கடந்து சென்றவர்கள் இந்த கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து கேள்விப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கண்டு இன்றைக்கு எத்தனையோ பெரிய வல்லமையுள்ள ஊழியர்களாய் மாறியிருக்கிறார்கள். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், இந்த சுவிசேஷம் அது ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும்
ரட்சிப்பை அறியாத மக்களுக்கும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. இந்த ரட்சிப்பின் நற்செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தேவ பலனை கொண்டு வருவதாக. சோர்ந்து போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் பெருக பண்ணுவாராக. செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும், விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே தேவனுடைய பலனும் வல்லமையும் உண்டாவதாக. புதிய மாற்றத்தை காண பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.